கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 118 சங்கீதம் 8 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை நம்புவதை விட கர்த்தரையே நம்பி வாழ்வது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வரும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு நாம் விலகி விடுகிறோம். மனுஷன் பேசுகிற மாயமான வார்த்தைகளை நம்பி, பொய்யான வார்த்தைகளை நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிறதுனாலே நம்முடைய குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அவரையே விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தியானித்து இரவும் பகலும் வேதங்களை வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்திலே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு யாரெல்லாம் விலகுகிறார்களோ அந்த குடும்பத்திலே சாபம் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்லது சொந்த புயப்பலத்தை நம்பி வாழ்கிறோமா? என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொந்த மாம்சத்தை நம்பி வாழ்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமா? நம்முடைய இருதயம் யாரை சார்ந்து இருக்கிறது? மனிதனை சார்ந்து இருக்கிறதா, அல்லது கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா? நம் கர்த்தரை விட்டு விலகுவோம் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தரை விட்டு ஒருபோதும் விலகாதவர்களாய் நம்முடைய இருதயம் அவரையே சார்ந்து வாழ வேண்டும். முழு இருதயம் கர்த்தரை மட்டும் நம்பும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, கர்த்தரை விட்டு விழுகிறார்களோ, அந்த குடும்பத்திலே நன்மைகள் வருகிறதை பார்க்க முடியாதபடிக்கு வறட்சியான ஒரு வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோது மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரை நம்பி வாழ்வோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அந்தந்த காலத்திலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும் போது வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை, நன்மை வருகிறதை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தரையே நம்பி வாழ்வோம். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பத்திலே எந்தவித வருத்தமோ பிரச்சனைகளோ வராதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். பிரியமானவர்களே, ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். முழு இருதயமும் கர்த்தரையே சார்ந்து இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையே வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கைக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் செழித்து வளரக்கூடிய மரமாக, கனி கொடுக்கிற மரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மனிதன் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக.
பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை பிள்ளைகள் சாப்பிட கிருபைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வசனத்தின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, பலவீனத்திலிருந்து என் தேவன் விடுதலை கொடுங்க, சுகப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி வல்லமையினால் நிரப்புவீராக. ரீபா ரபா ரூபா தர ஷே தேனேமா கர தரபலா ரபா கபாரா ஷேக்கிலே தினமர ஹர தரபலா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கண்டுகொள்ள கிருபதாங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின் பிரகாரம் நன்மையும் கிருபையும் தொடர எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனையிலே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. கரமிழித்து வழி நடத்துங்கப்பா. இப்படிய பிள்ளைகளை இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனிதர்களை நம்பாதபடிக்கு உமையே நம்பி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. உண்மையே நம்பி வாழ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகி நன்மைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.